திருப்பொற்சுன்னம் மூன்றாவது பெண்களுடைய விளையாட்டு. சுண்ணை இடிக்கிறது சாமிக்கு அபிஷேகம் ஆராதனைக்காக. சத்தம் ப்ளீஸ். சுண்ணை இடிக்கிறது சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதற்காக நாம் இடிக்கிறோம். தாமம்னா அபிஷேக பொருள். முத்துநாள் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூக்கி தூபமும் வைத்து நல் தீபமும் வைமின். சிவா பேசாதீங்க ப்ளீஸ். நாமகளோடு சரஸ்வதியோடு பல்லாண்டு இசைமின். சாமியை பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க. ஏன்னா நாம வாழணும்னா அவர் வாழணும். சாமியை பல்லாண்டு இசைமின் இசைமின் என்று பாடி சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து இப்ப வர்றாங்களாம். சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மி. சாமி அபிஷேகத்துக்கு ரெடியா இருக்காரா? அவருக்கு இப்படியே சாமர வீசுறாங்களாம், கவரி கொள்றாங்களாம். அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுன்னம் இடித்து நாமே. யார் வருவாங்க? இந்த பாட்டை ஆரம்பிக்க போதுன்னா சித்தியும் கௌரியும் பார்வதியும் சோமகன் எல்லாரும் வர்றாங்க. அப்போ இரண்டாவது பாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, பூயியல் வாசடை எம்பிராருக்கு பொற்சுன்னம் இடிக்க வேண்டும். கூப்பிடுறான், பொற்சுன்னம் இடிக்கணும், எல்லாரும் வாங்க. மாவின் வடி வைகிற அன்னக்கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடு மீன்கள் எங்களோடு வந்து பாடுங்க பாடுங்க என்று சொல்ல பூமியின் தொண்டர் புறம் நிலாமே. யாரும் வெளியே நிக்காது, உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடணுமா. தேவியும் தானும் வந்து எமையால செம்பொன் பொற்சுன்னம் இடித்து நாமே என்று சொல்றாங்க. இப்படி என்ன நடக்கும் நான் சொல்றேன். முதல் பாட்டு பாடும்போது சத்தியும் சோமியும் பார்மகளும் எல்லாரும் வருவாங்க. முதல்ல நிறைகுணத்தோட வருவாங்க. அடுத்து சாமிக்கு அபிஷேக பொருள்களெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ரெண்டாவது பாட்டுல நான் எல்லாரும் அரை கூப்பிடுறேன். எல்லாரும் வெளியில நிக்காதீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலக்கையை சுத்திக்கிட்டு, ஐயா இங்க வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க ப்ளீஸ். உலக்கையை சுத்திக்கிட்டு அப்படியே அந்த உரலை சுத்திக்கிட்டு அப்படியே வருவாங்க. ரெண்டாவது பாட்டு முடிஞ்ச உடனே கொண்டாந்து அப்படியே சாமி ரூமுக்குள்ள அப்படியே வச்சிருக்கோம். நம்ம பாட்டு முடிஞ்ச உடனே அபிஷேகம் பண்ணுவோம். மூணாவது பாட்டுல இருந்து இடிக்கணும். 2 பாட்டு வரைக்கும் இடிக்க கூப்பிடுறோம். மூணாவது பாட்டுல இருந்து இடிக்கணும். ஆகவே இந்த ஏன் இடிக்கிறோம்னா 4 பேர் இடிங்க, 5 பேர் இடிங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஏதாவது அபிஷேக பொருளை இடிச்சு அந்த பெருமானுக்கு போறதா நினைச்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு இடிக்கிற அந்த பொற்சுன்னம் சாமிக்கு அபிஷேகமா போகும்போது எல்லா பிரார்த்தனையும் பண்ணிக்கங்க. சாமி இன்னென்னெல்லாம் நான் வேண்டேன், அதெல்லாம் நடக்கணும், எனக்கு எது தேவையோ அதை செய்து கொடு அப்படின்னு விண்ணப்பம் பண்ணிக்கங்க. யார் நீண்ட கால குறை ஏதாவது இருந்ததுன்னா அந்த குறையும் நினைச்சு சரியா இல்லைங்க சரியாகணும். ஆகவே அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த பாடலை பாடி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி, ரொம்ப ஓங்கி இடிச்சிடாதீங்க, உரலை கீழே கீழே தள்ளி விட்டுறாதீங்க. ஒரு பாவனை தான் எல்லாமே. என்னது? ஒரு பாவனை தான். இடிக்கிறேன்னு சொல்லிட்டு உரலையும் உலக்கையும் இடிச்சிடாதீங்க, உடைச்சிடாதீங்க. ஒரு பாவனை தான். சரி, பூவை தவறு என்னாருடைய சிவனே போற்றி. முதல் 2 பாட்டுக்குள்ள அவங்க வந்து சுட்டி வந்து சாமியிட கொண்டு வச்சோம்னா அது மாதிரி மெதுவா நடந்து வந்து 2 பாட்டு 4 நாள் 8 வரி வர வரைக்கும் ஒரு மாதிரி கேட்டுக்கீங்க. திருப்பொற்சுன்னம் தில்லையாருடையது. திருச்சிற்றம்பலம். முத்தென தாமப்பு மாலை தொகி Oh,
ஆதிய மந்தமும் ஆயினதே